இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு தன்னையே கரைத்து கொடுப்பதுதான் அன்பு. தொடக்க காலங்களில் மனிதன் இயற்கையை வழிபட்டான். காரணம், இயற்கை அவனை விட வலிமை மிக்கதாக இருந்தது. தன்னை விட சக்தி வாய்ந்தது என்று கருதிய பொருட்களை, கோள்களை வழிபட்டான். அதன் பின்பு அவன் வாழ்ந்த சமூகத்தில் திறமை வாய்ந்தவர்களை அல்லது அந்த சமூகத்திற்கு நல்லது செய்தவர்களை சிலைகளாக வடித்து வழிபட்டான். அதன் பின்பு அரசர்களே தங்களை கடவுளாக வழிபட வேண்டும் என்று சட்டங்களை இயற்றியதையும் பார்க்க முடிகிறது. இத்தகைய நிலை இன்றைக்கு இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கிறது, இயங்குகிறது. தொடக்க காலத்தில் உண்மை கடவுள் யார் என்ற தேடல் இல்லை. காரணம், மனிதன் நாகரிகத்தில் வளர்ச்சியடையவில்லை. குழுவாக இயங்கினார்கள். குழுவின் தலைவன் அல்லது தலைவி என்ன சொல்கிறார்களோ அதுவே கடைபிடிக்கப்பட்டது. அந்த நிலையில் இறைவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை அவர் நெறிப்படுத்துகிறார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சட்டங்களை கொடுக்கிறார். அவர்கள் தவறு செய்யும் போது திருத்துகிறார், வழிநடத்துகிறார். அவர்கள் வழியாக தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். காரணம், அவர் நம்மை நேசிக்கிறார். அதுவரை மீட்பு யூதர்களுக்கு மட்டும்தான் என்று எண்ணிய சூழலில் இயேசு அதனை மாற்றுகிறார். இயேசுவின் சமாரிய பெண்ணின் சந்திப்பு. யூத சமூகம் சாராத ஒரு பெண் தன் மகனுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுவது, இயேசு அவனை நலப்படுத்துவது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய முதல் வாசகத்தில் தூய ஆவியார் விருத்த சேதனம் செய்யாத மனிதர்கள் மீது இறங்க தூய ஆவியானவர் அனைவருக்கும் பொதுவானவர் என்ற புதிய சிந்தனை பிறக்கிறது. ஆக விருத்த சேதனம் செய்யாத மனிதர்களும் திருமுழுக்கு பெறலாம் என்ற ஒரு அன்பு கட்டளை ஆண்டவரால் பிறப்பிக்கப்படுகிறது. விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் 99 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார். அந்த நேரம் இறைவன் அவரிடம், நீ இருக்கும் இந்த நாட்டை உனக்கு நான் கொடுப்பேன், உன் சந்ததியை பெருக செய்வேன். அதற்கு அடையாளமாக உன் குடும்பத்தில் அல்லது உன் இனத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் நீ விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அதுவே உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் என்கிறார். அதை போன்று ஆண் குழந்தை பிறந்தால் 8ஆம் நாள் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளை கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் யூதர்கள் இன்று வரை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக மாறாத யூதர்கள் இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு அந்த சூழல் மாறுகிறது. மீட்பு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமல்ல, அது அனைவருக்கும் உரியது. இயேசு அனைவருக்கும் பொதுவானவர் என்ற நிலை ஏற்படுகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம். இன்றைய 2ஆம் மற்றும் நற்செய்தி வாசகங்களில் அன்பை பற்றி குறிப்பிடுகிறது. அன்பு அனைவருக்கும் தேவையான ஒன்று, எல்லாரும் எதிர்பார்க்கும் ஒன்று. நான் உண்மையாக என் மனைவியை அன்பு செய்கிறேன் என்று எத்தனை கணவர்களால் கைகளை தூக்கி உறுதியாக சொல்ல முடியும்? எத்தனை மனைவிமார்களால் நான் என் கணவனை உண்மையாக அன்பு செய்கிறேன் என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும்? நிச்சயமாக பலர் சொல்வார்கள், நான் அன்பு செய்கிறேன். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, நீங்கள் செய்யும் அன்பை உங்கள் கணவர் அல்லது உங்கள் மனைவி உணர்கிறார்களா? பொதுவாக சொல்லப்படும் வார்த்தை, நான் என் மனைவியை நேசிக்கிறேன், ஆனால் அவள் என்னை புரிந்து கொள்வதில்லை. நான் என் கணவரை நேசிக்கிறேன், அவர் என்னை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் செய்யும் அன்பு அவர்களை சென்று அடையவில்லை என்றால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அதாவது இங்கே பிரச்சனை என்னவென்றால், ஒரு கணவன் தனக்கு எது பிடிக்கிறதோ அது தான் தன் மனைவிக்கும் பிடிக்கும் என்று செய்கிறான். ஆனால் அது உண்மையில் அவன் மனைவிக்கு பிடித்த ஒன்றாக இருப்பதில்லை. எடுத்துக்காட்டு, கணவனுக்கு பரிசு பொருள் பிடிக்கும் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நபர் தன் மனைவிக்கு அடிக்கடி பரிசு பொருள் வாங்கி கொடுப்பார். ஆனால் அவர் மனைவிக்கு அது பிடிக்காமல் இருக்கும்போது அவர் சண்டை போட ஆரம்பிப்பார். அந்த கணவர் ஏன் சண்டை நடக்கிறது என்று புரியாமல் உட்கார்ந்திருப்பார். நான் நல்லதுதானே செய்கிறேன், நான் அவளை நேசிப்பதால் தானே பொருளை வாங்கி கொண்டு கொடுக்கிறேன், ஆனால் அவர் என்னை எதற்காக சண்டை போடுகிறார் என்று புரியவில்லையே என்று ஒரு போராட்டத்தில் இருப்பார். இதை போன்று ஒரு கணவனுக்கு பிரியாணி பிடிக்கலாம், அல்லது பரோட்டா இறைச்சி பிடிக்கலாம், இன்னும் வீட்டில் சமைத்து சாப்பிட பிடிக்கலாம், ஹோட்டல் போகிறது பிடிக்கலன்னு வைத்துக்கொள்வோம். இதுபோல் இன்னும் பல அவருக்கென்று ஒரு மெனு இருக்கும், அவருக்கென்று ஒரு திட்டங்கள் இருக்கும், செயல்கள் இருக்கும். ஆனால் மனைவி என்ன செய்வார்?
அவருக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்து இதுதான் உடலுக்கு நல்லது என்று சொல்லுவார். இங்கே சண்டை வருமா வராதா? ஆக அன்பு என்பது அடிப்படையில் ஒருவர் மற்றவரை புரிந்து தன்னை தியாகம் செய்வது. இங்கே பிரச்சனை என்னவென்றால், ஒரு ஆண் கொடுக்கும் பரிசு பொருளை மனைவி அன்போடு பெற்றுக்கொள்ளாத போது, ஒரு மனைவி சமைக்கும் உணவை கணவன் பாராட்டாத போது, நான் என்ற அகந்தை உச்சம் தலையில் ஏறி கோபமாக வெளிப்படும். நான் வாங்கி கொடுத்த பொருளை நீ வாங்கிக்க மாட்டாயோ, நான் சமைத்தது உனக்கு பிடிக்காதோ? இங்கே ஆரம்பமாகும் பிரச்சனை பல குடும்பங்களை சிதைத்து விடுகிறது. இங்கே ஒரு கணவனும் மனைவியும் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன? என் விருப்பம் வேறு, என் மனைவியின் விருப்பம் வேறு. இதை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்பது இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கும் முக்கியமான செய்தி என்னவென்றால், அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அதை பெற்றுக்கொண்டு அந்த அன்பை நாம் நமது குடும்பத்தில் பகிர்ந்து வாழ வேண்டும். ஏன் இறைவன் அன்பை பெற வேண்டும்? ஏன் மனித அன்பு நம் வாழ்க்கைக்கு போதாதா என்றால் போதாது. கடவுளின் அன்பின் சாயல் என்பது இயேசுவின் வாழ்வு. அவர் எப்போதும் தன்னை பற்றி கவலை கொண்டதில்லை. அவர் செய்தது நம்மிடம் எதிர்பார்ப்பது முதலில் நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதே. ஒவ்வொரு இல்லங்களிலும் குடும்பத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அதை போன்று தனியாகவும் நாம் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். இறைவனோடு ஜெபத்தின் வழியாக உறவில் இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு செய்தார். ஒவ்வொரு மாலை பொழுதும் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று தந்தையோடு ஒன்றித்திருந்தார். இரண்டாவது, பகல் நேரங்களில் எப்போதும் அவர் மக்களோடே இருந்தார். எந்த நேரமும் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. பிறரின் தேவையை அறிந்து செயல்பட்டார். நோய் நொடியில் இருந்தவர்களிடம் சென்று குணமாக என்று அவர்களை வற்புறுத்தி சொல்லவில்லை. மாறாக, நீ குணமாக விரும்புகிறாயா என்று அந்த மனிதன் விருப்பத்தை கேட்டு அதன் பின்பு குணப்படுத்துகிறார். இதுதான் குடும்பத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. சிந்திப்போம். நான் இந்நாள் வரை உண்மையாக என் மனைவியை, என் கணவனை, என் குழந்தைகளை நேசித்திருக்கிறேனா? அல்லது என் சுயநலத்திற்காக என் விருப்பங்களை அவர்கள் மீது திணித்திருக்கிறேனா? அல்லது அவர்களை நான் என்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறேனா? சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.